ஹலோ சொல்றா. என்ன வீட்டுக்கு வந்த ஃப்ரெண்ட் அசிங்கப்படுத்தி அமிச்சியா? உங்களுக்குலாம் எப்படி ஒண்ணும் இல்லாதப்ப என் திமிரு வருது? உன்னால என் மானமே போச்சு. இதுக்கப்புறம் எதுக்காச்சும் தம்பி கிம்பினி என் வீட்டு பக்கம் வந்த எழுதி வச்சுக்க, இந்த தருதலைங்களை நீ புள்ளையா பெத்ததுக்கு ஒரு நாள் அவங்களோட சேர்ந்து நீ ரோட்ல பிச்சை தான் எடுப்ப. டேய் பார்த்தி, பார்த்தி எங்கடா போற? நில்றா. டெய்லி ஒரே வேலை தான் பாக்குறீங்க. இந்த அக்கவுண்ட்ஸ் கூட கரெக்டா பார்க்க முடியாதா? பாரு, சேம் மிஸ்டேக் தான் பண்ணிருக்கீங்க. இனிமேலாவது இதை ரிப்பீட் பண்ணாம பாருங்க. என்ன பிரச்சனை உனக்கு? படம் பண்றத பத்தி ஏன் என்கிட்ட முதல்லயே சொல்லல? சொல்லியிருந்தா அப்படியே ஒரு கால ஆட்டின்னு எங்களுக்கு அட்வைஸ் பண்ணிருப்பாரு. நாங்க அப்படியே கையை கட்டி கேட்கணும்ல. டேய், உங்க நல்லதுக்காக தான் சொன்னேன். எப்பா டேய், எந்த சொந்தக்காரன்டா ஒருத்தன் நல்லா இருக்கும் நல்லா அட்வைஸ் பண்றீங்க? ஆமா, நாங்க ஏதோ ஒன்று பண்ண போறோம்னு சொன்னதுக்கே உனக்கு வயிறு இப்படி எரியுது. ஒருவேளை நாங்க ஜெயிச்சிட்டா வயிற்று அடிச்சல தொண்டை அடிச்சு நெஞ்ச பிடிச்சி செத்துருவல்ல நீ. போன்ல என்ன கேட்ட? ஒன்னும் இல்லாத அப்பவே எப்படி உங்களுக்கு இவ்வளோ திமிரா? யோ, அது பேர் திமிரு இல்லையா, தன்மானம். இதுவே வேற எவனே அம்மா பத்தி இப்படி பேசியிருந்தான் அச்சு வாயெல்லாம் உடச்சிருப்பேன். இதோட தம்பி பொண்ணு பாக்குறேன் மயிர பாக்குறேன் என் கண்ணு முன்னாடி வந்து நின்ன உன்னெல்லாம் திட்டுறதுக்கு பூசாதான் என் கெட்ட வார்த்தை கண்டுபிடிக்கணும். போயா.